ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், நம்ம மகாநதியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்கிட்டேயே வந்துட்டு நம்ம கிருஷ்ணா வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. அது எந்த மாதிரி பிரச்சனைனா, அந்த பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் நம்ம விஜய்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரெஷராக பேசிகிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி எகுத்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. எப்படி பார்த்திங்க, எனக்கு தான் பிரதர் ப்ரெஷர் இருக்குது, நானும் தான் வந்துட்டு நானும் தான் வந்துட்டு கடனில் இருக்கேன், ஃபோன் ஆன் பண்ணாலே கடன் தான் எனக்கு வந்து ரொம்ப இதுவாக வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. நம்ம விஜய்க்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே புரியல. என்னென்னா பாட்டி ஒரு சைடில் பிரச்சனை பண்ணுறாங்க, பாட்டி ஒரு சைடில் வந்து ஒரு மாதிரி மனசபப்படுறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரியோட ஃபேமிலி சுத்தமாக வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம சாரதா எல்லாருமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இந்த கிருஷ்ணா வேறு வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா வேறு வந்துட்டு இன்னும் அதுக்கு மேலே இது வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கார். எதுக்காகனா நம்ம காவேரி மேலே வந்துட்டு இவ்வளோ பெரிய காவேரி வீட்டு மேலே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பழி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கார். இதெல்லாம் பார்க்குறப்ப விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கார். என்னடா இது இவ்வளோ வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக காமாக தான் முடிவு பண்ணுறாரு. ஆனால் காவேரி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு கத்தாதவங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களோட ரியல் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, ஒரு ரியல் நல்ல கேரக்டர் ஒன்று இருக்கும். டக்குன்னு எதிர்த்து பேசிடுவாங்க. யாராவது வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, நானாக சண்டைக்கு போக மாட்டேன் ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம காவேரி. அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வந்துருச்சு. அவங்க அந்த கிருஷ்ணாவை பார்த்து விட்டு அடிக்கலானே போயிட்டார். நம்ம விஜய் வந்து வேணாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டார். ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் கிருஷ்ணா. எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுறான், காவேரி வீட்டுக்கு போனாலும் வந்துடுறான். இப்போ பாட்டி வீட்டு விஜய் வீட்டுக்கு அங்கேயும் வந்துட்டான். எனக்கு எப்படியாவது வந்து இந்த சொத்தில் வந்து பங்கு வேணும், வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இதில் வேறு நம்ம சாரதம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வெக்கமாகவே இல்லையா, நீ வந்துட்டு சொத்தில் பங்கு கேட்டுட்ருக்க, இது ஃபுல்லாகவுமே கடனில் தான் இருக்குது, இது தெரிஞ்சு நீ வந்துட்டு எப்படி தான் வந்துட்டு உனக்கு நீ வந்து காசு கேட்குற, எங்கேருந்து காசு நாங்கள் தரது, நீயே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க, நீ யார், நீ வந்து சந்தானோட புருஷன் அப்படின்னு, சந்தானோட பொண்டாட்டி அப்படின்னா இப்போ உடனே வந்துட்டு நான் இது பண்ணிடணுமா, உனக்கு அறிவு வேணாமா, நீ இந்த செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைனா நான் இன்னும் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தை டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. உடனே நம்ம விஜய் உள்ள வந்து அதெல்லாம் விடுங்க அத்தை, அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே பேச வேணாம், பொறுமையாக இருங்க, பார்த்துக்கலாம், நான் பொறுமையாக என்னை நம்பி விடுங்க, நான் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உள்ளே பூந்து அத்தைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அத்தையை வந்து வெளியே தள்ளிட்டார். வெளியே தள்ளிட்டு திரும்ப வந்து கிருஷ்ணா கிட்ட பேசினார். பிரதர் வாங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா வந்துட்டு கூப்பிட்றாரு. அவர் வந்துட்டு திமிரா இல்லை வர முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மா வந்து போடா அப்படின்னு சொல்கிறாங்க, உடனே வந்து கூப்பிட்றாங்க. அடுத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி நம்ம சித்தி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இவங்க இங்கே இருந்துட்டு எதுக்கு வந்து சவுண்டு விட்டுட்டு இருக்கா சாரதா, உங்கள் குடும்பத்தில் எதுக்கு தான் நாங்கள் பொண்ணு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இதுக்கு தான் சொன்னேன் இங்கெல்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏன் விஜய் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு, கங்கா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, நான் பேசிக்கிறேன் பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.